ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, சரராசியில் கிரகங்கள் இருந்தாலே அவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேயர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்களும் சரி, இல்லை ஜோதிடத்தை தொழிலாக பார்க்குறவங்களுக்கும் சரி, அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு ஜாதகத்தில் சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிற அமைப்புகள் என்னென்ன ராசிகள் என்னென்ன லக்னங்கள்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ சரராசிகளை தெரிஞ்சுக்கிட்டால் தான், அப்புறம் ஸ்திர ராசிகள்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உபயராசிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம சில விஷயத்தை முடிவெடுக்கிறோம். அப்போ சரராசிகளில் கிரகங்கள் இருந்தாலே அவங்க கண்டிப்பாக வெளியூர் போவாங்களா வெளிநாடு போவாங்களா அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வகையில் அது சரி, நம்ம முழுமையாக அதை தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் என்னென்னலாம் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இந்த சரம்ஸ்திரம் உபயங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4 ராசிகளையும் பார்த்திங்கன்னா சரராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிகளையும் ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிகளையும் உபயராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபயராசிகள் அப்புறம் ஸ்திர ராசிகள் சரராசிகள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. உங்கள் ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டம் இருக்கும், 9 கிரகங்கள் இருக்கும். இந்த கிரகங்களில் அதிகப்படியான கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு 4 கிரகங்கள் சரராசியிலே இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் சரராசியில் இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதே போல் எதில் வேணாலும் இருக்கலாம். ஒரு 5-6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்திர ராசியிலே இருக்கான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 4-5 கிரகங்கள் பார்த்திங்கன்னா உபயராசிகள்லேயே இருக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதும் முதல்ல சரராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்குது, ஸ்திர ராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்குது, அடுத்தது உபயராசிகளில் எத்தனை கிரகங்கள் இருக்குது, அதையும் பார்த்து தான் பலனை சொல்லணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சரராசிகளில் அதிக கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற விஷயத்தில் போயிட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் வெளிநாடு ஈஸியாக போயிட முடியாது. வெளியூர் யாருக்கு வேணாலும் போகலாம். வெளிநாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட்டு, விசா, இது போன்ற நடைமுறைகள்லாம் நிறைய இருக்குதுல்ல. எவ்வளோ சில பேர் முயற்சி பண்ணால் கூட பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு எந்த முயற்சி பண்ணலாம் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கும் திருச்சிக்கும் போயிட்டு வர்ற மாதிரி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவர்கள் இருப்பாங்க. இது ஒரு பகுதி. அடுத்தது வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய எங்கே வேணாலும் போயிட்டு வரதுக்கான செலவு பண்ணக்கூடிய பொருளாதார வசதியும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயுமே போகாமல் பார்த்திங்கன்னா ஒரே இடங்களில் தேங்கி கிடப்பாங்க. அவங்க அதை விரும்புகிறதும் இல்லை. இருக்கிற இடத்துலேருந்தே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. இது ஸ்திர ராசிகள். அப்போ ஒருத்தர் 9 கிரகங்களில் ஸ்திர ராசிகளில் மட்டுமே எத்தனை கிரகங்கள் இருக்கிறத பார்த்து இதை ஒரு வகையில் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உபயராசிகள். இந்த உபயராசிகளில் ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது, அதிகப்படியான கிரகங்கள் உபயராசிகளில் இருந்ததுன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா வெளியூர் போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உடனுக்குடன் திரும்பி வருவாங்க. இந்த போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எங்கே போனாலும் திரும்பி அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இது போல் இந்த 3 விதமான முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அடுத்த டாபிக் போனோம். அதே சமயங்களில் சரராசியில் மட்டுமே கிரகங்கள், சரராசியில் கிரகங்கள் இருந்தாலே கண்டிப்பாக வெளிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் வெளிநாடு செல்வதற்கான அந்த பாவத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள், ஒரு ஜாதகத்தில் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பாவங்கள் 3 இடம். ஒன்று லக்னத்துக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம், அடுத்தது லக்னத்துக்கு 12ஆம் இடம். இது 3க்குமே பயணஸ்தானங்கள் அப்படின்னு பேர். சில பேர் 5ஆம் இடத்தையும் பயணஸ்தானமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிக்காக நம்ம போயிட்டு வரோம்ல, ஒரு சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ப்ளஷர் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 5ஆம் இடத்தையும் எடுக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இதுதான் ஒரு பயணங்கள், ஒரு மனிதன் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஜாதகத்தில் இதை வச்சு தான் முடிவு பண்ணணும். அப்போ 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தாலும், 9ஆம் அதிபதி 3, 9, 12ஆம் இடங்களில் இருந்தாலும், 12ஆம் அதிபதி 3, 9, 12ஆம் இடங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வெளிநாடு போயிட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லலாம். வெளிநாட்டிலே போய் தங்கி வேலை பார்ப்பாரா,
சில பேர் பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாடு போவாங்க, சில பேர் ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போவாங்க, சில நிறுவனங்களே வந்து பணியாற்றவர்களை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிறதுக்காக உயர்கல்விக்கும் வெளிநாடு அனுப்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டாங்கன்னா அதே ஊரில் செட்டில் ஆகிட்டு அந்த ஊரில் க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்லாம் சில பேர் வாங்கிடுறாங்கல்ல. இப்படி பலவிதமான வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுலாவுக்காக போயிட்டு வர்றதும் இருக்குது, தொழில் ரீதியாக போயிட்டு வர்றதாகவும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணணும்னா முதல்ல 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கணும். 2ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை கல்வின்னா ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, திருமணமாகி ஒய்ஃபோட வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, குழந்தைகள்லாம் பிறக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அங்கேயே படிக்க வச்சுருவாங்க. சில பேருக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிதுன்னா அங்கேயே கண்டினியூஸாக இந்த மாதிரி க்ரீன் கார்டு பிஆர்லாம் கிடச்சிதுன்னா அங்கேயே படிக்க வச்சிடுறாங்கல்ல. அப்போ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இதே போல் 12, 3, 9 தொடர்பு பெற்றிருந்தால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயதிலே வெளிநாட்டில் பயிலக்கூடிய கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 9, 12ஆம் இடங்களில் இருந்தால் கல்விக்காக வெளிநாடு போய் படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் பல பேருக்கு ஏற்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வெவ்வேறு இடங்களில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9, 12 இந்த மாதிரி பிரயாண ஸ்தானங்கள் 3 இந்த மாதிரி இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கல்விக்காக உயர்கல்விக்காக இந்த மாதிரி ஆராய்ச்சி கல்விக்காகலாம் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்கும். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன தொழில் செய்தாலும் விரயம் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு வகையில் கரெக்டான முழுமையாக அதை கரெக்டுன்னு எடுக்க முடியாது. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ல. ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக போயிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக போயிட்டு வரலாம், ஒரு ஆர்டர் வாங்குறதுக்காக போயிட்டு வரலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம் இல்லையா. அப்போ 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வெளிநாடு சென்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிற பல பேர் வந்து வெளிநாடுகள்லேயே வேலை செய்வாங்க. இதை வந்து ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி ஒரு போர்ஷனாக அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தான் தெளிவாக தெரியும். எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே சரராசி, ஸ்திரராசி, உபயராசி அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இல்லை 10ஆம் அதிபதி வந்து அது 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து சரராசிகளாக இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் போவாங்க, வேலை செய்வாங்க, கொஞ்ச நாள் கழித்து சொந்த ஊருக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு வருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு அடுத்தது இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போயிட்டே இருப்பாங்கல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரராசிகளில் அவங்களோட இந்த மாதிரியான கிரகங்கள் இருப்பதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறவர்களுக்கு அந்த குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஸ்திர ராசிகளில் சில பேருக்கு இருக்கும். ஸ்திர ராசிகள் தான் தெரியும் இல்லையா, ரிஷபம், இந்த மாதிரி சிம்மம், கும்பம், விருச்சிகம்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்திர ராசிகளில் அந்த வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அமைந்திருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா போகிற ஊர்லேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கார்டு அந்த நாட்டு குடியுரிமையெல்லாம் நிறைய பேர் வாங்கிடுறாங்கல்ல. அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து அந்த இடம் ஸ்திர ராசியாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 4, 11 சில பேர் எடுப்பாங்க. 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து அது நல்ல நிலையில் இருந்தால் கூட சில பேருக்கு அந்த வெளிநாட்டிலே குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குடியிருக்கக்கூடிய இடம், நம்ம வசிப்பிடம் அப்படிங்கிறதா 4. அது நம்மளோட பூர்வீக ஊரா அல்லது பூர்வீக ஊரை விட்டு செட்டில் ஆகிட்டு நிறைய பேர் வந்து தலைநகரங்களில் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக செட்டில் ஆகிறாங்கல்ல. அப்போது ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம், 4ஆம் அதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அடுத்தது 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம். 9ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட பூர்வீகத்தை மட்டுமல்ல தந்தையார் வழிபாட்டையும் வழிமுறைகளையும் குறிக்கக்கூடிய இடம் இல்லையா. அப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஸ்திர ராசிகளில் இருந்தால் இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு வரோம்ல, அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் வெளிநாடு போடுவதற்கு ரொம்ப போராடி தான் போய் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கேயே நல்ல செல்வாக்கோட கூட இருப்பாங்க, ஒரே ஒரு தடவை வெளிநாட்டு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த சான்ஸே அமைய மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஸ்திர ராசிகளில் இருந்தால் அவங்களுக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் அமையாது. வெளிநாடு போய் தான் முன்னுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லைன்னா கூட அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய வேலை பிஸியாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் அவங்க வந்து அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் வந்து அவங்களுக்கு பெரிய
பெரிய அளவுக்கு கை கூடாமல் போகுங்கிறத எடுத்துக்கணும். இது தவறுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. அது ரெண்டுமே ஸ்திரராசிகளாக இருக்கிறதுனால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்குள்ளே பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கும். வீட்டை யார் கவனிச்சிக்கிறது, ஃபேக்ட்ரியை யார் கவனிச்சிக்கிறது, எம்ப்ளாயீஸை யார் பார்த்துக்கிறது, இப்படி நெருக்கடிகளுக்கு இருக்காங்கல்ல, இவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வெளிநாடு போயிட்டு வருவாங்க. வெளியூர் போகிறவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா சரராசியில் கிரகங்கள் இருந்தாலே வெளிநாடு போயிடுவாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துடக்கூடாது. சரராசிகளில் அதிக கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸ்திரராசிகளில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், உபயராசிகளிலே ஒருத்தவங்களுக்கு கிரகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, மூவ் ஆகிட்டே இருக்கணுங்கிறத விரும்புவாங்க. அதனால் பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வெளிநாட்டை குறிக்கக்கூட வரும்போது சரம் ஸ்திரம் உபயத்தையும் பார்க்கணும், 3, 9, 12ஐயும் பார்க்கணுங்கிறத நல்லா மனசில் வச்சுங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.